தமிழகம் முழுக்க நிறைய பகுதிகளில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. வரக்கூடிய நாட்கள்லயும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ மழை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வேட்டி நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். பேசுறதுக்கு முன்பாக மக்களிடம் ஒரு கோரிக்கை. தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே இருக்கோம். ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கோரிக்கைகளை ஏற்று நீங்களும் பெரிய அளவில் ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. பெரிய மகிழ்ச்சி. இன்னும் இந்த ஆதரவை தொடர்ந்து கொண்டே இருங்க அப்படின்ற கோரிக்கையை திரும்ப ஒரு தடவை வச்சுக்கிறோம். பெரிய நன்றிகள். வணக்கம். வணக்கம். முதலாவதாக விஜய் குறித்து காங்கிரஸ் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து. கார்த்திக் சிதம்பரம் அவர்கள், ஜோதிமணி அவர்கள்லாம் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, சில வருடங்களுக்கு முன்பு ராகுல் விஜய் பேசியது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு வர விஜய் விருப்பப்பட்டாரு, அப்புறம் அது நடக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடியில இருந்தே ராகுல் விஜய் அப்படின்ற அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த உறவானது ரொம்ப ஸ்மூத்தா தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கா? எப்படி பாக்குறீங்க? இத இருக்கலாம். ஜோதிமணி அவர்கள் சொன்னது போல முன்னாடியே விஜய் அவர்கள் காங்கிரஸோட ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கலாம். அதே மாதிரி விஜயும் காங்கிரஸோட ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி அதுக்கு இன்னைக்கு என்ன வேல்யூ இருக்குன்னா பெருசா எதுவும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸுக்கு திமுக தேவை, திமுகவுக்கு காங்கிரஸ் தேவை. ஸோ அதனால ரெண்டு பேரும் அலைன்ஸை பிரேக் பண்ணிக்க மாட்டாங்க. அதே போல விஜயும் அவர் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. அவர் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அவரோட அரசியலை திமுக எதிர்ப்பு அப்படின்ற அந்த அரசியல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதான் அவரோட கோர் பாலிடிக்ஸ். அப்படி இருக்கும்போது அந்த பாலிடிக்ஸை காங்கிரஸால எடுக்க முடியாது, கையில் எடுக்க முடியாது. ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸை கையில் எடுக்க முடியாது, இன்னைக்கு முடியாது, அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற புள்ளியில திமுகவும் காங்கிரஸும் இணையறாங்க. அதுதான் அவங்களோட கோர் பாலிடிக்ஸ். அதை விட்டுக்கிட்டு திமுக விமர்சிக்கிறதுல காங்கிரஸுக்கும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. எலக்டோரல் டிவிடெண்ட்ஸ் அதுல அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால ஏதோ சிக்கல் இருக்கு, சீட்ஸ் அதிகமாக வேணும், நெகோசியேஷன்ஸ் ஏதோ ஒன்று போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க டிவிகேவை யூஸ் பண்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம பார்த்தோம்னா டிவிகேவும் என்டிகேவும் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்களான்ற பேச்சுக்கள் வந்தது. அப்பயும் பாத்தீங்கன்னா டிவிகே சைட்ல இருந்து எந்த சவுண்டும் வரல. அவங்க குவைட்டா இருந்தாங்க, சுத்தி இருக்க மற்ற எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல இல்ல, டிவிகே என்டிகே அலையன்ஸ் நாட் பாசிபிள்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டிவிகே ஏடிஎம்கே அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுமா அப்படின்ற பேச்சுக்கள் வர ஆரம்பிக்குது. அப்பவும் டிவிகே குவைட்டா இருக்காங்க, சுத்தி இருக்கக்கூடிய மற்ற ஆட்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிவிகேவும் இல்ல அப்படின்றத தெளிவுபடுத்துறாங்க. இப்ப மூணாவது ரவுண்டு இங்க காங்கிரஸ் இப்ப உள்ள என்ட்ராகிறாங்க. இப்ப என்டிகேவை பத்தி அதிமுகவை பத்தி பேசும்போது கூட ஏதோ ஒரு லாஜிக் இருந்தது. அப்பயே சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மியா இருந்தாலும் ஏதோ ஒரு லாஜிக் இருந்தது. இப்ப எனக்கு என்னமோ பெரிய லாஜிக்கும் இருக்கிற மாதிரி இல்லை. பீகார்லாம் காங்கிரஸுக்கு என்ன ஆச்சு? 61 சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணி 6 சீட் ஜெயிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட்டுன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. 10ல் 1 சீட் தான் அவங்களால ஜெயிக்க முடியுது. இதுல அவங்க டிவிகேவோட சேர்ந்து என்ன பண்ண போறாங்க? கேட்டா டிவிகேவோட சேர்ந்தாச்சுன்னா கேரளால ஜெயிச்சிருவாங்களாம் காங்கிரஸ், தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருவாங்களாம், ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா எல்லா இடத்துலயுமே காங்கிரஸை வளர்த்துருவாங்களாம். இப்படிலாம் கதை வாயில சொல்லலாம். பிராக்டிக்கலா அதெல்லாம் சாத்தியம் கிடையாது, பெரிய ரிஸ்க். அதனால இந்த மாதிரியான ரிஸ்கை காங்கிரஸ் பார்ட்டி மாதிரியான ஒரு பெரிய கட்சி எடுக்க முடியாது. எப்பவுமே யங்ஸ்டர்ஸ் ரிஸ்க் எடுப்பாங்க, வயசான நாட்டில் எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. பாலிடிக்ஸ்லயும் அதே மாதிரிதான். புதுசா வர கட்சி ரிஸ்க் எல்லாம் எடுக்கலாம். டிஎம்டிகே புதுசா வந்தப்ப நிறைய ரிஸ்க் எல்லாம் எடுத்தாங்க. ஆனா காங்கிரஸ் பார்ட்டி ரிஸ்க் எடுக்க முடியாது. காங்கிரஸ் பார்ட்டி இந்தியால ரொம்ப பழமையான ஒரு கட்சி. அங்க இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் பெரிய பெரிய பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்களாம் சீரியஸான பொலிட்டிஷியன்ஸ் அவங்க. ஸோ அவங்க பவர் எங்க இருக்குன்னு தெரியும், எது நமக்கு வேணும்ன்றது தெரியும். விஜயை வச்சு சில ஓட்ஸ் வாங்கலாம், ஓட் பெர்சன்டேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? அவங்களுக்கு பவர் கிடைக்காதுல்ல. ஸோ அதனால அந்த ரிஸ்கெல்லாம் காங்கிரஸ் பார்ட்டி எடுக்க மாட்டாங்க. பழைய கட்சி, ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அவங்க பிளே பண்ணுவாங்க. ஏதோ சிக்கல் இருக்கு அவங்களுக்கு, திமுக கிட்ட ஏதோ சிக்கல் இருக்கு. ஸோ சில நெகோசியேஷன்ஸ், இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஓகே. ரீசெண்டாக செல்வப்பிரந்தையை அவர்களும் எஸ்சிஆருக்கு எதிராக டிவிகே பண்ண ஆர்ப்பாட்டத்தை வரவேற்று பேசியிருந்தாரு. திமுக டிவிகேவை எதிர்க்கிறாங்க. அப்படி இருந்துமே செல்வப்பிரந்தகை டிவிகேவுடைய போராட்டத்தை நல்லது அப்படின்ற மாதிரி பாசிட்டிவா அணுகியிருந்தாரு. இப்போ இந்த மாதிரியான ஒரு பேசுபொருள் வெளியே வருது. ஸோ இப்படியான பேசுபொருள் வெளியே வந்துகிட்டே இருக்கும்பொழுது
திமுகவும் அதை ட்ரிகர் பண்ணும்ல, டக்குன்னு அவங்களும் ஏதாவது பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது இந்த கூட்டணி ஜெல் ஆகுமா? திரும்ப ஏதாவது உரசல் வருமா? எப்படி பாக்குறீங்க இது? இந்த கூட்டணி அதாங்க உடையாதுங்க. இவங்களுக்கு பிளானே என்னன்னா கூட்டணிக்குள்ள சிக்கல் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜை கொடுக்குறாங்க. இப்ப அதிமுகல போறதுக்கான ஸ்பேஸ் இருந்தா நாங்க அதிமுகவுக்கு போயிருவோம் அப்படின்னு மிரட்டலாம். இப்ப டிஎம்டிகே அதானே பண்றாங்க. பிரேமலதா பாருங்க, அவங்க இன்னும் ஃபைனல் வேர்டை கொடுக்கல, எந்த சைடு போவாங்கன்னு தெரியல. அது காரணம் என்னன்னா அவங்க எந்த சைடு வேணாலும் போகலாம். அவங்களுக்கு அதிமுகவோட போறதுலையும் சிக்கல் இல்லை, பாஜகவோட போறதுலையும் சிக்கல் இல்லை, திமுகவோட போறதுலையும் சிக்கல் இல்லை. ஆனா காங்கிரஸுக்கு அந்த சிக்கல் இருக்கு. ஸோ நீங்க டிஎம்டிகே மாதிரியான ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஆனா இப்ப காங்கிரஸுக்கு அதிமுகவை லெவரேஜா யூஸ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? அழுத்தம் போடுறதுக்கு வேற ரூட்ல போகணும். விஜய் மாதிரி நாட்களை யூஸ் பண்ணி அழுத்தம் போடணும். இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு, தேமுதிகவோட கூட்டத்துக்கு இன்வைட்டே பண்ணாம உதயகுமார் அவர்கள் போயிட்டார் அப்படின்ற மாதிரி டைட்டில் வச்சு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸை யார் போட்டிருப்பாங்க? ஏன் போட வேண்டிய தேவை என்ன? அபிஷியலா யாரும் அப்படி சொல்லல. அவரு போய் ஏறக்குறைய 1 hour வெயிட் பண்ணி பார்த்திருக்காரு பிரேமலதா அவர்களை. ஸோ அப்ப இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா டிஎம்டிகே ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது. அதிமுக காரங்க வெளியே போய் பாக்குறாங்க, 1 hour வெயிட் பண்ணி பாக்குறாங்க. அப்புறம் இந்த மாதிரியான ஒரு நியூஸும் வருது, அலையா விருந்தினர்கள் விருந்தாளி அப்படின்ற மாதிரியும் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு நியூஸை அதை பிளான் பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தவங்க பிளான் பண்ணுறாங்க. அதனால யாருக்கு லாபம் இருக்கோ அவங்க பிளான் பண்ணுறாங்க. நாங்கள் ஒன்றும் அந்த சைடில் போகல அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. ஓகே, அதிமுக காரங்க தான் எங்ககிட்ட வந்தாங்க அப்படின்ற ஒரு இமேஜை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ண முடியுதுன்னா அவங்க 2 சைடும் போகலாம், அவங்களுக்கு அந்த லிபர்ட்டி இருக்கு. ஆனா விசிகேவால 2 சைடும் போக முடியாது, கம்யூனிஸ்டுகளால 2 சைடும் போக முடியாது. அவங்க டிஎம்கேவோட தான் இருந்தாகணும். டிஎம்கேவோட தான் இருந்தாகணுன்ற கட்டாயம் இருக்கும்போது அப்ப டிஎம்கே மேல நீங்க எப்படி அழுத்தம் போடுவீங்க? அப்ப இந்த மாதிரி எதையாவது சேட்டையை கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க எனக்கு சீட்ஸ் அதிகமா கொடுக்கலன்னா நியூஸ்ல ஏதாவது பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருப்போம், உங்களுக்கு எதிரான சில விஷயங்கள் நாங்கள் உள்ள இருந்து பண்ணுவோம் அப்படின்னா அப்புறம் சரி ரைட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்சம் சீட்ஸை கூட்டி கொடுப்பாங்க. அப்புறம் இன்னொன்னும் கார்த்தி சிதம்பரம் சொல்லியிருக்காரு, 4 முனை போட்டி கிடையாது தமிழ்நாட்டில், 3.5 முனை போட்டி தான், 3.5 3.5 முனை போட்டி தான் அப்படின்னு வந்து கிண்டல் பண்ணியிருக்காரு. விஜய் ஒரு கணிசமான வாக்குகளையும் வாங்குவாரு, அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இதை? இப்ப 3.5 முனை போட்டினா ஒன்னு அதிமுக கூட்டணி, அப்புறம் திமுக கூட்டணி, அப்புறம் டிவிகே, அப்புறம் என்டிகேவை அரை அப்படின்ற இடத்துல வச்சிருக்காரு. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா காங்கிரஸ் பார்ட்டியோட பெரிய கட்சி இன்னைக்கு என்டிகே ஓட் ஷேரை வச்சு பார்க்கும்போது. ஸோ என்டிகே விட கம்மியா ஓட்டு வாங்கிட்டு என்டிகேவை கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கேலியும் பண்றார். இன்னைக்கு ஆக்சுவலா பார்க்கும்போது காங்கிரஸ் பார்ட்டியால் அவ்வளவுதான் பண்ண முடியுது, வெறும் வாய்ப்பேச்சு மட்டும் தான் பேச முடியுது. அந்த கெப்பாசிட்டி மட்டும் தான் காங்கிரஸ் பார்ட்டிக்கு இருக்கு. நம்ம பீகார்லயும் அதான் பார்த்தோம். பேச்சுவார்த்தைகள் நெகோசியேஷன்ஸ்லாம் வரும்போது காங்கிரஸ் பார்ட்டி மாஸ் காட்டுறாங்க, எங்களுக்கு சீட்ஸ் வேணும், சண்டை போட்டு சீட்ஸ் வாங்குறது, டஃப்பா நெகோசியேட் பண்றது. ஆனா களத்துல இறங்கி ஒர்க் பண்ணி ஜெயிக்கணும்னு வரும்போது அது சிக்கலா இருக்கு. 61 சீட் நின்று 6 சீட் ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு நிறைய மற்ற ஸ்டேட்ஸ்லயுமே காங்கிரஸ் பார்ட்டி மேல கூட்டணி கட்சிகளுக்கே பெரிய கோவங்கள் இருக்கு. டிஎம்சிக்கு கோவம் இருக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு கோவம் இருக்கு, சிபிஐ, சிபிஐஎம், அப்புறம் சிவசேனா, உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷனுக்கு எல்லாருக்கும் காங்கிரஸ் பார்ட்டி மேல கோவம் இருக்கு. ஸோ குறைந்தபட்சம் அமைதியாவது இருக்கலாம். புதுசா எதிரிகளை உருவாக்குறது, ஏன்னா இப்போ என்டிகே மாதிரியான ஒரு பார்ட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க நிறைய கேடஸ் இருக்காங்க, அதனால நல்லா ஆக்டிவான கேடஸ் இருக்காங்க. அதனால யூஸ்வலா தலைவர்கள் அந்த கட்சியை தேவையில்லாம விமர்சிக்கிறத தவிர்ப்பாங்க. இப்போ இஷ்யூ பேஸ்டா நீங்க விமர்சிக்கலாம், இஷ்யூ பேஸ்டா விமர்சிச்சு தான் ஆகணும் சில நேரங்கள்ல, ஏன்னா நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுப்பீங்க, அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. ஆனா இது செய்ய வேண்டிய அவசியமே இல்லைல்ல. நீங்க 3.5ன்னு சொல்ல வேண்டாம்ல, அவங்கள சும்மா மட்டம் தட்டி உங்களுக்கு ஒரு சின்ன குஷி கிடைக்கும். அப்புறம் இப்ப அந்த கட்சிக்காரங்க ட்ரிகர் ஆவாங்க, உங்களை சோசியல் மீடியாலலாம் அட்டாக் பண்ணுவாங்க. அதுல என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது, என்ன லாபம் இருக்கு? ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயம். ஒரு பொலிட்டீஷியனா இருக்கும்போது நீங்க உங்களுக்கு லாபம் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணணும். ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்கீங்க, அதனாலதான் காங்கிரஸ் தேஞ்சு போச்சு. அவங்களுக்கு லாபம் இருக்கக்கூடிய விஷயங்களையும் ரொம்ப டிப்ளமேட்டிக்கா அரசியல் அணுகியிருந்தாங்க அப்படின்னா இந்தியாவில வந்து இவ்வளவு சரிவுகளை காங்கிரஸ் சந்திச்சிருக்காது. இன்னைக்கு பாஜக சொல்றாங்க காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்றாங்க, காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவை நாங்க உருவாக்கும் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட அது நிறைவேறிடும் போல அப்படியான ஒரு சூழல தான் இருக்குது. இங்க உட்காந்துக்கிட்டு சீமான கிண்டல் பண்றது, அவங்கள கிண்டல் பண்றது அப்படின்னு ஒரு அரசியலை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீ திமுக தமிழ்நாட்டுல இல்ல அப்படின்னா காங்கிரஸ் ஜீரோ இல்லையா? எனக்கு சில இடதுசாரி நண்பர்கள்லாம் உண்டு, நான் காலேஜ்லாம் படிக்கும்போது அவங்க ஒரு விஷயத்த கிளியரா சொல்லுவாங்க. இப்ப ஒருத்தனோட நமக்கு சண்டை இருக்குன்னா
முடிஞ்ச அளவுக்கு அவனால வரக்கூடிய டேமேஜை நம்ம கம்மி பண்ணிடணும். இப்ப நம்ம கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னா அவனை லூஸா விட்டுருங்க. அவன் கூட போயிட்டு விவாதம் பண்ணிட்டு அவனை டென்ஷன் ஆக்கி அதுக்கப்புறம் அவன் போற இடத்துல எல்லாம் கம்யூனிஸ்ட் திட்டிட்டு இருப்பான். அதனால கருத்து வேறுபாடு இருக்கு, அவன் நம்ம சைடு வரமாட்டான்னு தெரிஞ்சா லூஸா விட்டுருங்க. உங்களோட ஈகோவுக்காக சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க. ஏன்னா நிறைய நேரங்கள் அரசியல் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்கியூமெண்ட்ல ஜெயிக்கணும், அந்த விவாதங்கள்ல ஜெயிக்கணுன்றதுக்காக பர்சனல் அட்டாக்ல இறங்கிடுவாங்க, அவனை விமர்சிப்பாங்க, அப்புறம் அவன் இன்னும் டென்ஷன் ஆவான், போற இடத்துல எல்லாம் போய் திட்டிட்டு இருப்பான் இவங்களை. அந்த வேலையை பண்ணாதீங்கம்பாங்க. ஸோ அதெல்லாம் ஏன் அவங்க சொல்றாங்கன்னா அவங்கெல்லாம் ஆர்கனைசர்ஸ். ஒரு இயக்கம் கட்டணும்னா என்ன அப்படின்றது தெரியும். ஒரு இயக்கம் கட்டுறதுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் பண்றது, தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாம தொடர்றது கிடையாது. இங்கேயும் உங்களுக்கும் இதே தான். இப்ப என்டிகேவை நீங்க அரசியல் ரீதியா விமர்சிக்கலாம், ஏன்னா நீங்க ஒரு நேஷனல் பார்ட்டி, அவங்க ஒரு தமிழ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி, எதிர்த்துதான் உருவாக்க. ஆமா ஆமா ஆமா. சோ இப்ப என்டிகே மாதிரியான ஒரு கட்சி வளருதுன்னா உங்களுக்கு அதுல சிக்கல் இருக்கு. நீங்க அரசியல் ரீதியா தேவையான இடத்துல நீங்க அந்த விமர்சனங்கள்லாம் வைங்க. ஆனா உங்க ஈகோவுக்காக ஏதோ ஒரு 2 செகண்ட் உங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்குது இல்ல அடுத்தவன மட்டம் தட்டி பேசும்போது, அதுக்காக நீங்க பண்றீங்கன்னா தேவையில்லாம எதுக்கு நீங்களே பிரச்சனையை விலை கொடுத்து வாங்குறீங்க? அதுவும் நம்ம இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் தேவையா? தேவையா கோபால் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தல அதான் சிக்கல். அவங்க டிவிக்கே பாசிட்டிவா பாக்குறாங்க பாருங்க. டிவிக்கே வந்து பாசிட்டிவா பாக்குறாங்க, கணிசமான வாக்குகளை வாங்குவாங்க அப்படின்றாங்க. ராகுலும் விஜயும் பேசுறது உண்மைதான் அப்படின்றாங்க. ஸோ டிவிக்கேவை அவங்க எப்பயுமே ஒரு பாசிட்டிவா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டிவிகேவுக்கு அவங்க சக்தியை மீறின ஒரு ஸ்டேச்சரை எல்லாருமே கொடுக்குறாங்க. டிவிக்கே பெரிய ஒரு கட்சியா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை திமுகவும் கொடுக்குறாங்க. ஏன்னா திமுக அவங்களை எதிர்த்து பேசுறாங்கனாலே டிவிக்கே பெருசா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்ற ஒரு மறைமுக பொருள் அது கன்வே பண்ணுது. இதை தெரிஞ்சுதான் திமுக பண்றாங்க. திமுக நினைச்சாங்கன்னா டிவிகேவை இக்னோர் பண்ணிடலாம். அதே மாதிரி மீடியாவும் டிவிகேவோட சக்தியை மீறின ப்ரொமோஷன், பப்ளிசிட்டி, ஹைப்பை கொடுத்துட்டு இருக்காங்க, பயங்கரமா கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் டிவிகேவுக்கு பெரிய ஹைப்பை கொடுக்குறாங்க. அவங்க ஏதோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்ற மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. இப்ப நான் சொன்ன இந்த ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, மீடியாவா இருக்கலாம், திமுகவா இருக்கலாம், திமுக கூட்டணி கட்சிகளா இருக்கலாம், இவங்க எல்லாருமே டிவிகேவால லாபம் அடைய போறவங்க, லாபம் அடைஞ்சிட்டும் இருக்கிறவங்க. ஸோ அதனால டிவிகே ஸ்ட்ராங்கா இருக்குன்ற மாதிரி ஒரு தோற்றத்தை அவங்க ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா உண்மை அது கிடையாது. டிவிக்கே ஒரு ஏறக்குறைய ஒரு ஃபேன் கிளப் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு பார்ட்டி தான். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல கொஞ்சம் ஓட்ஸ் வாங்குவாங்க, லாங் ரன்ல அவங்களால நிற்க முடியாது. பட் இவங்களுக்கு இந்த எலெக்ஷனுக்கு டிவிக்கே தேவை, டிவிக்கே ஓட்டை உடைக்கணும், அது இவங்களுக்கு தேவை. இன்னும் நிறைய பேருக்கு புரியல, அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா டிவிக்கு அது எப்படி அதிமுக ஓட்டை மட்டும் உடைப்பாங்க, எல்லா ஓட்ஸும் உடைப்பாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அது கிடையாது. அவர் எல்லா ஓட்ஸும் உடைப்பார். ஒரு சினிமா ஸ்டாரா ஃபேன்ஸோட ஓட்டு எல்லா கட்சியிலும் எடுப்பாரு. ஆனா அதை தாண்டி விஜய்க்கு ஒரு அரசியல் இருக்கு. திமுக எதிர்ப்புன்றது அவர் அரசியல். ஸோ திமுக எதிர்ப்புன்னு நினைக்கிறவன் அங்கே வந்து ஓட் போடுவான், அது சிக்கல். ஸோ இந்த விஷயம் புரியாம இன்னும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அது போக புரிய வேண்டியன்னு கிளியரா புரியுது. நான் சொன்ன மாதிரி காங்கிரஸ் பார்ட்டிக்கு, மீடியாவுக்கு, திமுகவுக்கு, கூட்டணி கட்சிகளுக்குலாம் கிளியரா புரியுது நமக்கு டிவிக்கே வேணும்னு. ஸோ அதனால எல்லாரும் பார்த்தோன்னா டிவிகேவுக்கு விமர்சனம், டிவிகேவுக்கு பதில் சொல்றது, டிவிகேவுக்கு ஹைப் கொடுக்குற இந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க யாருமே இபிஎஸ்க்கு பதில் சொல்ல மாட்டாங்க. அது பதில் சொன்னா அது நிஜமான அரசியல், ஆக்கப்பூர்வமா மாறிடும். அது நிஜமான அரசியல். நீங்க இபிஎஸ் எதிர்த்து தான் அரசியல் பண்ணணும். அவர் தான் இஷ்யூ பேசிட்டு இருக்காரு. அவரு சும்மா ஸ்டாலின் சார் திமுக அப்படின்னு பேசிட்டு இருக்கல, அவர் இஷ்யூ பேசுறாரு. ஆனா இவங்க அவருக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. நியாயமா நீங்க எதிர்கட்சி தலைவருக்கு பதில் சொல்லணும். அந்த கட்சிக்கு அசம்பிளில 2வது பெரிய நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு. எதிர்கட்சி அவங்க தான், அங்க பதில் சொல்லணும். ஆனா அங்க பதில் சொல்ல மாட்டாங்க. என்டிகே எல்லா கூட்டங்கள்லயும் திமுக எதிர்க்கிறாங்க, இஷ்யூ பேஸ்டா எதிர்க்கிறாங்க, அங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. குவாரி நடத்துறாங்க, அது இதுன்னு அவங்களை எதிர்க்கிறாங்க. ஆனா அங்க ஒண்ணும் காரணம் இவங்களுக்கு ஏத்த வசதியான எதிரி டிவிகே. ஏன்னா டிவிகேவால எதுவும் பண்ண முடியாது. சும்மா ஒரு பொம்மையை ஃப்ரண்ட்ல வச்சுக்கிட்டு பாக்ஸிங் போடுற மாதிரி தான். டிவிகேவால இவங்க எதுவும் பண்ண முடியாது. சும்மா ஏதாவது வார்த்தைகளை தூக்கி போட முடியுமே தவிர அரசியல் ரீதியா ஒரு அழுத்தத்தையும் போட முடியாது. ஸோ அதனால கம்ஃபர்டபுளா டிவிகேன்னு பேசி வண்டியை ஓடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து கமல் அவர்கள் நேற்று ஒரு மேடையில பேசினாரு. என்ன பேசினாரு எனக்கு புரியல. அதனால நீங்க உங்களுக்கு அந்த கார்டை நான் வீடியோவும் காமிச்சேன். ஸோ அது எப்படி ஃப்ரேம் பண்றது அந்த கொஷினையும் எனக்கு தெரியல. ஏதோ டிவி நான் உடைச்சேன், அப்புறம் அந்த டார்ச் லைட்டை வேற யாரும் எடுத்துட்டு ஓடிட்டாங்க. டார்ச் லைட்ன்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணல. ரிமோட் ஏதோ ஒண்ணு அடிச்சேன், அதை யாரும் எடுத்துட்டு ஓடிட்டாங்க. அப்புறம் மாற்று அரசியல் வந்தா அவங்க வந்து பாசிசம். என்ன சொல்ல வராரு, என்ன உங்களுக்கு? இதுவே கமல்ஹாசன் அவர்களுக்கு பெரிய ஒரு வெற்றி. உங்களை எந்த இடத்துக்கு தள்ளி இருக்காரு பாருங்க. அவர் என்ன சொன்னாருன்றதை வச்சு ஒரு கேள்வியே கேட்க முடியல அப்படின்ற இடத்துக்கு தள்ளிட்டாரு பாருங்க. டக்குன்னு முடிக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்கன்றாரு.
பாமர மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்க அப்படின்னு எல்லாம் பிஹெச்டி தான் படிச்சுட்டு வர பாருங்க, மாதிரி. இப்போ மீடியாக்காரங்கனால அவர் சொன்ன விஷயத்த ஃப்ரேம் கூட பண்ண முடியலன்னா அவர் எதிர்த்து அரசியல் பண்றவங்களால என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் ஜெயிச்சிட்டாரு. அவர் எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் கட்சியை கழிச்சிட்டாரு. ஓகே. அதனால இப்ப கமல்ஹாசன் அவர்கள் சொல்ல வர்றது என்னன்னா சிம்பிளான மெசேஜ் தான். இப்ப நான் வந்து வரும்போது திமுக எதிர்த்து அரசியல் பண்ணேன், ரிமோட் கண்ட்ரோல்லாம் விட்டு அடிச்சேன். ஆனா ரிமோட் கண்ட்ரோலை தூக்கி போட்டா ரிமோட் கண்ட்ரோல இன்னொருத்தன் எடுத்துட்டு ஓடுறான். அப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சு, ரிமோட் கண்ட்ரோல் அங்க போக கூடாது, ரிமோட் கண்ட்ரோல் வந்து இங்கதான் இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்டாண்ட்ல தான் இருக்குன்னு சொன்னாருன்னு நினைக்கிறேன். அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம வந்து எஜுகேஷனே நம்ம கையில தான் இருக்கணுன்ற ஸ்டாண்ட் எடுக்கும்போது அதுவும் இங்கதான் இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்ற. அவர் சொல்ல வர ஒரு விஷயம் என்னன்னா, திமுக எதிர்த்தா பாஜக வந்துடும். அதான் சொல்றாரா? ஆமா, நமக்கு அதான் புரியுதுன்றீங்களா? அதுதான் அவர் சொல்றாரு. திமுக எதிர்த்தா பாஜக வந்துடும். அடுத்து இன்னும் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாரு, மாற்று அரசியல்னு பேசுனீங்கன்னா அது ஃபேசிசம்ட்டாரு. மாற்று அரசியல்லாம் நீ அவனாவது பேசுனீங்க அது ஃபேசிசம்டான்ட்டாரு. அப்ப விஜய் ஃபேசிசம்ன்றாரா? விஜய் ஃபேசிஸ்ட் தான், நீங்களும் நானும் ஃபேசிஸ்ட் தான், சீமானும் ஃபேசிஸ்ட் தான். மாற்று அரசியல் பேசுனா ஃபேசிஸ்ட். இப்போ கமலும் ஒரு காலத்துல ஃபேசிஸ்ட் தானே? ஒரு காலத்துல ஃபேசிஸ்டா இருந்தாரு, அப்புறம் திரும்பிட்டாரு. இப்ப ஜனநாயகவாதி ஆயிட்டாரு. ரிமோட்ல டார்ச் லைட்டை விட்டு எறியும் போது ஒரு ஃபேசிஸ்டா இருந்தாரு. அப்புறம் நம்மளோட செயல்களால ஃபாசிசம் வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இனிமேல் நம்ம ஃபாசிசமா இருக்கக்கூடாது, ஃபேசிஸ்டா இருக்கக்கூடாது, ஸோ நம்ம திமுகவோட போய் ஐக்கியமாயிரும் ஆயிட்டார். திமுகவோட ஐக்கியம் ஆகலன்னா நீங்க ஃபேசிஸ்ட் தான். ஓகே, திமுக தான் ஜனநாயக கட்சி. ஆனா இதுல எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ரைட்டு திமுகவோட இருந்தாதான் நீங்க நியாயமான ஒரு மனிதர்னா திமுகவோட போய் சேர்ந்துடலாமே, தனி கட்சி எதுக்கு தேவை? திமுகவை எதிர்க்க வேண்டிய சூழல் இருக்கும்போது தனி கட்சி தேவை. இன்னைக்கு அவங்களோட தான் போய் இருக்கீங்க. இதுல மாற்று அரசியல்னு பேசினா ஃபேசிசம்னு வேற சொல்றீங்க. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு தனி கட்சி? மாற்று அரசியல் பேசணும்தான் தனி கட்சி வேணும். நீங்க தான் மாற்று அரசியலும் பேசல, திமுக பேசுற அரசியல் தான் பேசுறீங்க. போய் சேர்ந்துட வேண்டியதானே, எதுக்கு தனி கட்சி? அது நமக்கு தெரியல. அது சொல்லிட்டாரு, இதுக்கு மேல பேசவும் கூடாதுன்றாப்ல. ஓகே, அவ்வளவுதான், இந்த அரசியல் உங்களுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான்டா உங்களுக்கு லிமிட்டுன்ட்டாரு கமல்ஹாசன். அவ்வளவுதான் எனக்கும் தெரியும் அரசியல் அப்படின்றாரா? இதோட முடிச்சுக்குங்கன்றாரு. ஆனா இதுல வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா, மாற்று அரசியல் என்பது பாசிசம் அப்படின்றார். இதுதான் நமக்கு வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கு. அவர் சொல்ல வர விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல அரசியல் மாற்றம் வரக்கூடாது, திமுக தான் ஆட்சி பண்ணும். ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல, நிரந்தர திமுக ஆட்சி. 2026, 31, 36 எல்லாமே திமுக ஆட்சி தான். அந்த மாதிரிதான் நிரந்தர திமுக ஆட்சி. ஒருவேளை மாற்றுன்னு சொல்றாங்க பிஜேபி, அதனால மாற்றுன்னு சொல்ற பிஜேபி தான் பாசி சொல்றாரா? தெரியல எனக்கு இது. அவரை பொறுத்தளவுல சிம்பிள்ங்க, அவரு ப்ரோ டிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. டிஎம்கேவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நீங்க பண்ணக்கூடாது, அந்த இடத்துலதான் அவர் இருக்காரு. நீங்க மாற்று கீட்டுலாம் பேசக்கூடாது, திமுக தான் இருக்கணும், திமுகவுக்கு மாற்று கூடாது. திமுகவுக்கு மாற்று அப்படின்னு நீங்க பேசினீங்கன்னா நீங்க ஒரு பாசிஸ்ட். அங்க வந்து நிக்கிறாரு இப்ப. சோ இப்ப நம்ம பாஜகவை நீங்க பாசிஸ்ட் பார்ட்டின்னு சொல்லும் போதே, டே ரொம்ப ஓவர் சிம்பிளிஃபை பண்ணாதீங்கடா, பாசிசம்ன்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஐடியாலஜிடா அப்படின்னு நம்ம சொல்றோம். இவர் என்ன பண்றாரு, மாற்று அரசியல்னு பேசினாலே நீ பாசிஸ்ட் தான் அப்படின்றாரு. பாசிசமுக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் போட்டு அடிச்சு உடைச்சு குழியில போட்டு புதைச்சிட்டாரு கமல்ஹாசன். இவங்க பண்ற வேலைக்கு இனிமேல் பாசிசம்ன்ற அந்த வார்த்தைக்கு எந்த மரியாதையும் இல்லாம போயிடும். பாசிசம்ன்ற வார்த்தையை சொன்னா மக்கள் சீரியஸாவே எடுத்துக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம கம்யூனிஸ்டுகளும் நம்ம திமுக காரங்களும் நம்ம கமல்ஹாசனும் சேர்ந்து பாசிசம்ன்ற அந்த வார்த்தையை கொண்டுட்டாங்க, அந்த அளவுகளே குறைச்சிட்டாங்க. ஆமா, இப்ப நம்ம வந்து அங்க ஒரு வெறிநாய் இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பயம் வருது, ஏன் அதை கடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் பாசிசம்னா நமக்கு ஒரு பயம் வரும். ஏன் ஹிட்லர், முசோலினி, அப்புறம் அந்த காலத்துல இந்த வேற நிறைய பாசிஸ்டுகள்லாம் நிறைய பெரிய பிரச்சனைகளை கிளப்பி ஸ்டாலின் ஒரு விதமான ஒரு பாசிஸ்ட் தான். அவரு எல்லா ஸ்டாலினும் சொல்ல மாட்டேன், இந்த ஸ்டாலின் அந்த ஸ்டாலினோட ஒப்பிடுறதே கரெக்டா இருக்காது. அவர் ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி, ப்ரூட்டல் டிக்டேட்டர். இது ஒரு ஜனநாயகம் தானே, எலெக்ஷன்ல ஜெயிச்சு தான் வந்திருக்காங்க. சோ இது காட்டக்கூடியது இப்ப இருக்கிற மோடி தான் ஜெயிச்சு தான் வந்திருக்காங்க. ஆமா, அப்ப அவரை மட்டும் பாசிஸ்ட்ன்றீங்களா? சோ அது சித்தாந்தத்துமே நமக்கு குறை இருக்கலாம், ஆனா வந்து எடுத்த உடனே பாசிஸ்ட் நம்ம ஒன்னும் ஏத்துக்கல, அது அவங்களோட ஸ்டாண்ட். அது எனக்கு மோடியோட அரசியல் நான் ஏத்துக்க மாட்டேன், ஆனா மோடியை பாசிஸ்டா நான் பார்க்கல. மோடி பாசிஸ்டா இருந்தா நான் பேச முடியாது இல்ல, நீங்க பேச முடியாது, திமுக பேச முடியாது. இன்னைக்கு திமுக ஆதரிக்கக்கூடிய மீடியா எல்லாமே மோடி எதிர்ப்புன்ற ஒரு புள்ளியில தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது இப்ப பாசிஸ்ட் கவர்மெண்ட் இருந்தா நீங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்க முடியுமா என்ன? கண்டிப்பா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்போ அதான் இப்போ ஹிஸ்டாரிக்கலாக நமக்கு ஃபேசிசம்னா ஒரு பயம் இருக்கு. ஹிட்லர் அந்த இப்படி பண்ணிட்டாரு, முசோலினி இப்படி பண்ணிட்டாரு,
அப்புறம் பிரிட்டன்ல ஃபேசிஸ்டுகள் இருந்தாங்க, அவங்களாம் நிறைய பிரச்சனைகளை பண்ணாங்க, பெரிய ஒரு குழியில கொண்டு போய் சொசைட்டி தள்ளிட்டாங்க, வேர்ல்டு வார்ல கொண்டு போய் விட்டாங்க. அதனால ஃபேசிஸ்ட்னாலே ஒரு அச்சம் மக்களுக்கு இருக்கும். ஆனா இப்ப மாற்று அரசியல் பேசுறவங்கலாம் ஃபேசிஸ்ட்னா அப்ப மக்களுக்கு அந்த ஃபேசிசம் மேல இருந்த அந்த பயமே போயிடும். இவங்க வந்து அந்த ஃபேசிசம்ன்ற வார்த்தையவே டைல்யூட் பண்ணிட்டாங்க, அதுக்கு இருந்த மரியாதையை ஃபுல்லா கொண்டுட்டாங்க. அதனால இதுதான் இவங்களோட கான்ட்ரிபியூஷன். இன்னைக்கு கமல் வந்து இறுதி சடங்கு பண்ணிட்டாரு, அதுக்கு ஃபேசிசம் கதையை முடிச்சிட்டாரு, பால் ஊத்தி இறுதி சடங்கு முடிச்சிட்டாரு. ஆமா, நீ அடுத்த எலெக்ஷனுக்கு ஃபேசிசம்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ண முடியாது, வேற ஏதாவது புது கான்செப்டை யூஸ் பண்ணணும். நிஜமான ஒரு பேசிஸ்ட் வந்தா கூட மக்களுக்கு இது என்ன சொல்லி அழைக்கிறதுனே தெரியாம போயிருமே. என் ஃப்ரெண்டை தான் எப்பவும் சொல்லுவாரு, கேப்ரியல் நீ யூஸ் பண்ற டேர்ம்ஸ் எல்லாம் கவனமா யூஸ் பண்ணும், ஃபேசிசம் அது இதெல்லாம் சும்மா கேஷுவலா யூஸ் பண்ணிட்டு இருந்தனா நாளைக்கு நிஜமாவே ஃபேசிஸ்ட் வரும்போது அவன் சொல்றதுக்கு வார்த்தைகள்லாம் இருக்காது அப்படின்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதனால சொல்ற வார்த்தைக்கு வேல்யூ இருக்கு, வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணும். உண்மை, சொல்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் பெரிய வேல்யூ இருக்கு. நம்ம ஒரு விஷயத்தை டிஃபைன் பண்றோம்னா ரொம்ப யோசிச்சு கரெக்டா டிஃபைன் பண்ணணும். சும்மா எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், எனக்கு 150 சீட்டு வேணும், ஸ்ட்ராட்டஜி டீமை உட்கார வச்சு மக்களை ஏமாத்துறதுக்கு, மக்களை பயங்காட்டுறதுக்கு எதை யூஸ் பண்ணணுமோ அதை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணுவேன், யூஸ் பண்ணலாம், டெம்பரரியா ரிசல்ட் கிடைக்கும். ஆனா ஒரு பாயிண்ட்ல சொசைட்டியும் பெரிய குழியில போய் விழுவும், நீயும் பெரிய குழியில போய் விழுவ, டெம்பரரியா ரிசல்ட் அது கொடுக்கும். ஸோ அதனால கமல்ஹாசன் அவர்கள் அந்த ஒரு தவறை பண்றாரு. ரெண்டாவது, அவரோட பேச்சு ரொம்ப 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 பிற்போக்குத்தனமா இருக்கு. எப்பவுமே மார்க்ஸ் சொன்ன விஷயம்தான், மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. ஸோ அதனால மாற்று அரசியல் பேசுறது ஃபேசிசம்னு சொல்றது அது ஒரு பிற்போக்குவாதிகள் பேசக்கூடிய விஷயம். நீங்க சொல்ற நம்ம மார்க்ஸ் சொன்ன மாதிரி மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. மாற்றத்தை நீ விரும்பணும், மாற்றத்தை விரும்புறவனை பார்த்து நீ ஒரு ஃபேசிஸ்ட்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? இங்கே ஊழல் இருக்கு, எனக்கு பிடிக்கல, எனக்கு வேற வேணும். அஃப்கோர்ஸ் மாற்றம் நீங்க எதிர்பார்க்கும் போது, மாற்றம் நடக்கும்போது நிறைய பிரச்சனைகளும் வரும். இப்ப நான் வந்து மீடியாவில் இருக்கேன், எனக்கு மீடியா ஃபீல்டு எனக்கு பிடிக்கல, அப்ப நான் என்ன பண்ணணும்? பிடிக்காத இதே ஃபீல்டில் உட்காந்து முட்டி மோதி கஷ்டப்படணுமா, இல்ல ரிஸ்க் எடுத்து நான் வேற ஒரு ஃபீல்டுக்கு போகணுமா? வேற ஒரு ஃபீல்டுக்கு போகணும், அதுல பெரிய ரிஸ்க் இருக்கு. நான் வேற ஃபீல்டுக்கு போகும்போது நிறைய பாதிப்புகளையும் ஃபேஸ் பண்ணுவேன். 2 வருஷத்துக்கு பண கஷ்டம் எனக்கு இருக்கும், நிறைய பேர் என்ன ஏளனமா பேசுவாங்க, மீண்டு வர முடியாத அளவுக்கு நான் கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த ரிஸ்க் எல்லாம் எடுத்தாதான் நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும், எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண முடியும், அதை பண்ணும்போது தான் நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அதே தான் சொசைட்டிக்கும். சொசைட்டிலையும் நீங்க திமுக அதிமுக இருக்கு, அதெல்லாம் தூக்கி போட்டு ஒரு மாற்றம் நோக்கி போறீங்க, போகும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ ஒரு அரசியல் வெற்றிடம் உருவாகும், அதுக்குள்ள பாஜக வருவாங்க, மற்ற அரசியல் சக்திகளும் வருவாங்க. அப்ப டெம்பரரியா நீங்க விரும்பாத சில அரசியல் சக்திகள் பலப்படுவாங்க, அது நடக்கதான் செய்யும். ஆனா அதை மீறி நீங்க அதை முறியடிச்சு நீங்க கண்ட்ரோலுக்கு வரணும். அதுக்கு நான் வாய்ப்பையே கிரியேட் பண்ண மாட்டேன், இவங்க தான் காலகாலமும் இருக்கணும்னா என்னைக்குமே மாற்றமே வராது. இவங்க காலகாலமா ஆட்சி பண்ணுவாங்க, குடும்ப அரசியல் காலகாலமா நடக்கும் அப்படின்னா அப்ப நம்மளாம் எதுக்கு இருக்கோம்? ஸோ அதனால ஒரு ஹெல்தி மைண்ட் என்னைக்குமே மாற்றத்தை விரும்பணும். இன்னைக்கு இங்க ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா ஒரு ஹெல்தி மைண்ட் இதை பார்த்து இதை எப்படி பெட்டர் ஆகலாம்னு யோசிக்கணும். அன்ஹெல்தி மைண்ட் இதை யோசிக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு மாற்றத்துக்கான எனர்ஜியே இருக்காது. அவங்க ஒரு ஆஃபீஸ் நடந்துட்டு இருக்கட்டும், அப்படியே இருந்துட்டு இருக்கட்டுமே, என்ன எனர்ஜி இருக்கவன், துடிப்பு இருக்கிறவன் மாற்றத்தை விரும்புவான். மாற்றத்தை ஒருத்தன் விரும்பலனாலே அவன் இன்டர்னலா செத்துட்டான்னு அர்த்தம். நம்ம சொசைட்டி அப்படி இருக்கக்கூடாது, மாற்றத்துக்காக ஏங்கக்கூடிய ஒரு சொசைட்டியா இருக்கணும். மாற்றத்துக்காக ஏங்கக்கூடிய தலைவர்களை தான் நம்மளும் ரெஸ்பெக்ட் பண்ணணும், வளர்த்து விடணும். அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்ப தமிழ்நாடு முழுக்க நிறைய பகுதிகளில் கடுமையான மழை பெஞ்சிட்டு இருக்கு, வரக்கூடிய நாட்கள்லயும் நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ மழை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். இப்போ வந்து இந்த வாரணாசின்னு ஒரு படம் வந்துச்சு, வரப்போது போல, அதுக்கான ஏதோ மீட்டிங்லாம் வச்சு, ஏதோ பப்ளிக் மீட்டிங்லாம் வச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு மாடு மேலே உட்காந்துட்டு போற மாதிரி ஏதோ சிஜி ஏதோ சம்திங் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அதை எடுத்து போட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் கமலஹாசன் ஒரு 25 வருஷம் முன்னாடி பண்ணிட்டாரு மருதநாயகம் படத்துல. இப்போ நீங்க வந்து சும்மா சிஜி போட்டு ஏதோ மாடு மேல உட்காந்து ஓடுற மாதிரி காட்டுறீங்க, ஆனா அவரை கூடி மாட்டு மேல நிஜமாவே உட்காந்து ஓடினாரு அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. அது கமலஹாசன் எல்லாம் கொடுத்தாரு. நான் வந்து 1 கோடி ரூபா கேட்டாங்க சிஜி பண்றதுக்கு, 1 கோடி ரூபா காசு இல்லை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு மாசம் ஒரு மாடை ட்ரெயின் பண்ணி அப்புறம் மாட்டு மேலே உட்காந்து நான் ஓடி அந்த சீனை வந்து நாங்கள் எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருதநாயகம் படத்தில் வரக்கூடிய அந்த சீனை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ முற்போக்கா திங்க் பண்ணியிருக்காரு சினிமாக்குள்ள.
ஆனா 25 வருஷத்துக்கு அப்புறம் அரசியல்ல கமலஹாசனுடைய திங்கிங் இருக்கு இல்லையா, ஸோ அது ரொம்ப பிற்போக்கா இருக்கு. சினிமாவில் அவர் ரொம்ப முன்னாடி இருக்காரு, ஆனா அரசியல்ல வரும்போது கமலஹாசன் ரொம்ப பின்னாடி இருக்காரு. அதான் எல்லாரும் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். நமக்குன்னு ஒரு இடம் இருக்கும். இப்போ ஒரு வேப்பங்கொட்டை இருக்குன்னா அந்த கொட்டை எந்த மண்ணில் நல்லா விளையுமோ அந்த இடத்துல தான் அது இருக்கணும். அப்பதான் அது நல்லா வளரும் இல்லை? அதே மாதிரி தான் நம்ம மனிதர்களும். நான் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கணும்னா அங்க இருக்கணும். ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருக்கணும்னா அங்க இருக்கணும். ஆர்ட்ஸ் காலேஜ்ல இருக்க வேண்டியவனை தூக்கி இன்ஜினியரிங் காலேஜ்ல போட்டுனா சரியா படிக்க மாட்டான். ஸோ ஒவ்வொருத்தனுக்கும் அவன் எங்க இருக்கணும் அப்படின்றத ஒரு விஷயம் இருக்கு. அவன் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும். கமல்ஹாசன் அவர்கள் ஆக்டர், அவரு சினிமாக்காரர் கிடையாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அவரோட பழைய இன்டர்வியூ நான் சின்ன வயசுல கேட்டிருக்கேன். அப்ப எனக்கு அரசியலுக்கு வரக்கூடிய பிளானே கிடையாதுங்க, ஏன்னா எனக்கு அரசியல் தெரியாதுன்னு இருக்காரு அவர். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் வீடியோலயே பார்த்திருக்கேன், டிவி இன்டர்வியூல. எனக்கு அரசியல் தெரியாதுங்க, தெரிஞ்சாலும் அவர் எனக்கு அரசியலே தெரியாது அப்படின்னு இருக்காரு. ஆனா இன்னைக்கு அரசியல் பேசுறாரு, மாற்றுன்னு பேசுறவங்க எல்லாம் பாசிஸ்ட்ன்றாரு. அந்த அளவுக்கு இன்னைக்கு கமல்ஹாசன் அவர்கள் பேசுறாரு. ஸோ அதனால நான் பாக்குறது என்னன்னா, கமல்ஹாசன் அவர்கள் சினிமா துறையில இருக்க வேண்டிய ஒரு நபர். தவறான ஒரு இடத்துல அவர் இருக்கார், சில காரணங்களுக்காக அவர் இருக்கார். அப்புறம் சினிமா துறையில அவர் பயங்கர ஃபார்வர்ட் லுக்கிங்கான ஒரு இண்டிவிஜுவல். சினிமா துறையில ரொம்ப பெரிய விஷனரி அவர், அதுலலாம் மாற்று கருத்தே கிடையாது. நம்ம அவரோட அரசியலை தான் விமர்சிக்கிறோம். ஒரு இண்டிவிஜுவலா கமல்ஹாசன் அவரோட அச்சீவ்மெண்ட்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. நம்மள மாதிரியான ஆட்கள் சும்மா ஈஸியா உட்காந்துட்டு அவர் விமர்சிச்சிட முடியாது. பெரிய கான்ட்ரிபியூஷன் அவருக்கு இருக்கு. சினிமா துறையில பெரிய விஷனரி தாங்க, அதுல டவுட்டே கிடையாது. எனக்கு ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் இருக்கார். அவரோட உட்காந்து பேசுற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர் ஒரு தியேட்டர் கூட வச்சிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்றாரு. கமல்ஹாசன் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைமா தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில இம்ப்ளிமெண்ட் பண்ண சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அவரோட படங்கள்ல தான் இந்த விஷயங்கள் கொண்டு வர, அந்த டால்பி சவுண்ட், அப்புறம் பேசும் படம், இந்த சவுண்டே இல்லாம பேசுற விஷயம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் வரிசையா அடுக்குனார். இந்த மாதிரி நிறைய புது விஷயங்களை ஃபர்ஸ்ட் டைமா கமல்ஹாசன் பண்றாரு. நான் சொன்ன அந்த ப்ரொடியூசருமே அவர் ஒரு வித்தியாசமா பண்ணணும்னு யோசிக்கக்கூடியவர். நிறைய விஷயங்களை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கேரக்டர் அவர். ஸோ அவரு பர்சனலா இவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு ஆள். ஸோ கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா அவரோட ஃபீல்ட்ல நிறைய விஷயங்களை ஃபர்ஸ்ட் டைமா இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஸோ அதெல்லாம் மாற்றம் தான். அவருக்கு அரசியல்ல மாற்றம் வர்றதுல விருப்பம் இல்லையே தவிர சினிமாவில் நிறைய மாற்றங்களை அவர் ஏற்படுத்தியிருக்காரு. ஏகப்பட்ட விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு. அவர் அந்த மாற்றங்களை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை மற்றவங்க அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனா அதுக்கு வழிவகை செய்தது ஃபர்ஸ்ட் கமல்ஹாசனா தான் இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில அவரு சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க வேண்டியவர். சினிமா இண்டஸ்ட்ரியில அவரோட கான்ட்ரிபியூஷன் தேவை, பயங்கரமா கான்ட்ரிபியூஷனும் இருந்திருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவர் இன்னைக்கு தவறான இடத்துல இருக்காரு. அரசியல் ரீதியா தவறான அரசியலையும் முன்வைக்கிறார். ஸோ அதனாலதான் நம்ம அவரை விமர்சிக்கிறோம். ஓகே, அடுத்ததாக துரை வைகோ பற்றியும் வைகோ பற்றியும் வந்து மல்லை சத்யா சொன்ன ஒரு கருத்து. திடீர்னு மல்லை சத்யா அப்படி சொல்றது ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்துது. முதல்ல என்ன சொன்னார் அப்படின்னு என்ன சந்தேகம் ஏற்படுத்துது, அதான் நான் கேட்டுறேன். மல்லை சத்யா அவர்கள் வந்து திடீர்னு வந்து ஒரு பிரஸ் மீட் வச்சு சொல்றாரு, துரை வைகோக்கு 250 கோடிக்கு சொத்து இருக்கு, வைகோக்கு கிட்டத்தட்ட 1500 கோடிக்கு சொத்து இருக்கு அப்படின்லாம் வந்து திடீர்னு வந்து பிரஸ் மீட் வச்சு பேசுறாரு. இதுக்கு அவங்க விளக்கம் கொடுக்கும்பொழுது, வைகோ தரப்புல விளக்கம் கொடுக்கும்பொழுது அவங்க சொல்றாங்க, நாங்க பாரம்பரியமாக வந்து பெரிய கோடீஸ்வர குடும்பம், அரசியலுக்கு வந்துதான் நிறைய விஷயங்களை நாங்க இழந்திருக்கோம், இப்படி அப்பட்டமாக நம்ம மீது பழி சுமத்துறது சரியில்லை அப்படின்னு வந்து அவங்க தரப்புல விளக்கம் கொடுக்குறாங்க. அதாவது மல்லை சத்யா சொன்னது சரியில்லை, அது உண்மை இல்லை அப்படின்றது அவங்களுடைய விளக்கமா இருக்கு. மல்லை சத்யா அப்படி வந்து வெளியே அடிக்கடி பேசுறது, ஒருவேளை வந்து மதிமுகவுக்கு செக் வைக்க திமுக தான் இதை பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது நமக்கு தெரியல. ஆனா அவர் பண்ற அரசியல் கரெக்ட் கிடையாது. வைகோ பண்றது, வைகோ பண்ற அரசியலும் கரெக்ட் கிடையாது, மல்லை சத்யா அவர்கள் பண்ற அரசியலும் கரெக்ட் கிடையாது. மல்லை சத்யா சில கேள்விகள்லாம் கேட்கிறாரு, பட் அதெல்லாம் தாண்டி எப்பவுமே ஒரு சிங்கிள் அஜெண்டால சில தலைவர்கள் செயல்பட்டு இருப்பாங்க. இப்ப டிடிவி தினகரன் அவர்களோட அரசியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இபிஎஸ் எதிர்ப்பு, அவ்வளவுதான். அதிமுக எதிர்ப்பு கிடையாது, வேற எதுவும் கிடையாது, தமிழ்நாட்டு அரசியல் குறித்த பெரிய ஸ்டாண்ட்லாம் கிடையாது, இபிஎஸ் எதிர்ப்பு. இபிஎஸ் எதிர்க்கிறதுக்கு நாங்க யார் வேணாலும் சேருவோம், அதுதான் அவரோட அரசியல். ஸோ ஒரு இண்டிவிஜுவலை சார்ந்து அந்த அரசியல் இருக்கு, இண்டிவிஜுவலை மையப்படுத்தி அந்த அரசியல் இருக்கு. அதே மாதிரி மல்லை சத்யாவோட ஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா வைகோ எதிர்ப்பு, மதிமுக எதிர்ப்பு. ஏன்னா அவர் அங்கிருந்து வெளியேற்றிட்டாங்க. அதனால இந்த கட்சியை எதிர்க்கிறது மட்டுமே அவரோட பிரதான அரசியலா இருக்கு. அது ரொம்ப ஒரு குறுகிய பார்வையோட பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அரசியல் அப்படி பார்க்கவே கூடாது. நமக்கு அவங்களுக்கு அஜெண்டா இருக்கா இல்லையா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அரசியலை இப்படி ஒருத்தர் பாக்குறாருனாலே ஒரு அரசியல் தப்பு, அவர்கிட்ட சிக்கல் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி குறுகிய ஒரு கட்சியை மையமா வச்சு பண்றது, பாஜக எதிர்ப்பு, அப்படி மட்டுமே நீங்க அரசியல் பண்ண முடியாது. சொசைட்டின்றது ரொம்ப பெருசு, அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கான சொல்யூஷன்லாம் நீங்க கொடுக்கணும்.
அதெல்லாம் விட்டுட்டு ஒரு கட்சி ஒரு தலைவரை மையமா வச்சு நீங்க அரசியல் பண்றீங்கனாலே உங்ககிட்ட ஏதோ சிக்கல் இருக்கு. அதுல மல்லை சத்யா ரொம்ப போக்கஸ்டா ஒரு சின்ன கட்சி MDMKன்றது அதுலயும் இருக்கக்கூடிய 2 தலைவர்களை டார்கெட் பண்ணி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் நேச்சுரலா எழக்கூடிய இன்னொரு கேள்வி என்னன்னா 1500 கோடி ரூபாய் வரைக்கும் சேர்த்திருக்காருன்னா அவர் சேர்க்கும் போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அங்கதான் இருந்தீங்க. இப்போ உங்களை வெளியேற்றினதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் புரியுது. அங்க இருக்கும்போதே நீங்க இதை பேசியிருக்கணும்ல. உங்களுக்கு எப்ப அந்த விஷயங்கள்லாம் தெரிய வருதோ அப்பவே இதெல்லாம் பேசியிருக்கணும்ல. வெளியேற்றினதுக்கு அப்புறம் தான் நீங்க இதெல்லாம் பேசுவீங்களா? அங்க இருக்கும்போது உங்களுக்கு தெரியலையா? அதெல்லாம் அப்படி தெரியலன்னா அதுவும் தவறு. நீங்க ஒரு கட்சியில இருக்கீங்க, அந்த தலைவர் கரப்டா இருக்காருன்னு சொல்றீங்க. அப்ப கரப்ஷன் அங்க நடக்கும் போதே நீங்க அதை தட்டி கேட்டிருக்கணும். நீங்களா அப்பவே வெளில வந்திருக்கணும். சோ இந்த விஷயங்கள்லாம் தவறு தான். அதே போல மல்லை சத்யா ரைஸ் பண்ணக்கூடிய சில பாயிண்ட்ஸ் கரெக்டா இருக்கு. குடும்ப அரசியல் பத்தி அவரு பேசுறதெல்லாம் கரெக்டா இருக்கு. வைகோ சொல்றாருல கரப்ஷன்லாம் இங்க கிடையாது, நாங்களாம் ரொம்ப சுத்தமானவர்கள்னு. குடும்ப அரசியலே ஒரு கரப்ஷன் தான். இப்ப கரப்ஷனை ஏன் தப்புன்னு சொல்றோம்? ஏன்னா உங்க பணத்தை நான் திருடுனா அது கரப்ஷன். அப்ப அது ஏறக்குறைய ஒரு திருட்டு தான். உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை என் பாக்கெட்ல போட்டா அது கரப்ஷன். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை நான் பறிச்சிட்டேன்னா அதுவும் கரப்ஷன் தான். தகுதியான ஒருத்தர் தான் கட்சியோட தலைவர் ஆகணும். தகுதியின் அடிப்படையில தான் ஒரு தலைவரை நீங்க தேர்ந்தெடுக்கணும். ஆனா நீங்க உங்க பையனுக்காக அந்த கிரைட்டீரியாவெல்லாம் ஓரமா வச்சுக்கிட்டு உங்க பையனா அது தலைவர் ஆயிரலாம் அப்படின்ற ஒரு சூழலை ஏற்படுத்துறீங்கன்னா அதுவும் கரப்ஷன் தானே. இன்னொருத்தனோட வாய்ப்பை நீங்க பறிக்கிறீங்களே. இங்க இன்னொருத்தரோட வாய்ப்பை இப்படி பறிக்கிறீங்க. சொசைட்டில இப்படிதான் எல்லா இடத்துலயும் தகுதியானவர்களோட வாய்ப்புகள் பறிக்கப்படுது. இங்க அரசியல், செல்வாக்கு, பணம் இந்த விஷயங்கள்லாம் விளையாடுது. நிறைய தகுதியானவர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம மீடியா ஃபீல்ட்லயும் அப்படிதான், மெடிக்கல் ஃபீல்ட்லயும் அப்படிதான், எஜுகேஷன்லயும் அப்படிதான், பொலிட்டிக்ஸ்லயும் அப்படிதான். எல்லா இடத்துலயும் தகுதியற்றவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. தகுதியானவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? டெலிவரி பார்ட்னரா வண்டி ஓட்டிட்டு இருக்கான். சோ இந்த மாதிரியான சொசைட்டி நம்ம கட்டி வச்சிருக்கோம். சோ இதுவும் ஒரு கரப்ஷன் தான். சோ அந்த வகையில மல்லை சத்யா அவர்கள் சொல்றது கரெக்ட் தான். கரப்ஷன் இருக்கு அங்க. ஆனா இந்த 1500 கோடி 250 கோடி அது சும்மா அடிச்சு விட வேண்டியதான். தெரியல, அவர் தான் ப்ரூவ் பண்ணி அதுக்கான டேட்டாலாம் அவர் தான் கொடுக்கணும். ஒருவேளை திமுக இயக்க வாய்ப்பு இருக்கும்ல, இந்த ஒரு செக் வைக்க கம்முனுங்க அப்படின்னு. இருக்கலாம் தெரியல. ஏன்னா இப்ப திமுகவை பொறுத்தளவுல கூட இருக்கிற அலைன்ஸ் பார்ட்டிஸ் எல்லாத்தையுமே ஓரளவு ஒழுங்கிட்டாங்க. இப்ப திமுக கூட்டணி கட்சிகள்லாம் தனியா செயல்படவே முடியாது அப்படின்ற சூழல் இப்ப ஏற்பட்டிருக்கு. ஒண்ணு பாஜக அங்க அதிமுக கூட்டணியில இருக்காங்க, சோ அங்க போக முடியாதுன்றது ஒண்ணு. அதை தாண்டி இந்த கட்சிகள் நினைத்தாலும் பிரிஞ்சு போக முடியாது. இன்னைக்கு விசிகேவே பிரிஞ்சு போறாங்கன்னு வச்சுப்போம். விசிகேல கூடிய நிறைய தலைவர்கள் விசிகே தலைவரை விட திமுகவுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்காங்க. இது கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் பொருந்தும், இது காங்கிரஸ் பார்ட்டிக்கும் பொருந்தும். இப்படி ஒவ்வொரு கட்சிகள்லயும் நிறைய முக்கியமான தலைவர்கள் திமுகவுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்காங்க. சோ திமுகவுக்கு ஸ்ட்ராங்கான லெவரேஜ் இருக்கு. இந்த கட்சிகளுக்குள்ள ஸ்ட்ராங்கான லெவரேஜ் இருக்கு, ஒரு பெரிய ஹோல்டு இருக்கு. இந்த கட்சி தலைவர்கள்லாம் நினைத்தாலும் திமுக விட்டு அவங்க விலகி போக முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி தலைமை திமுகவுக்கு எதிராக செயல்பட துணிறாங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த திமுக ஆதரவு தலைவர்கள் இருப்பாங்க பாருங்க, அவங்க உங்களுக்கு எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. சோ நீங்க சொன்ன மாதிரி அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா இப்ப மல்லை சத்யா பண்ணக்கூடிய அரசியல்ல ஒரு அர்த்தமும் இல்லை. வைகோ எதிர்த்து ஒரு அரசியல் பண்ண முடியுமா? சரி, இப்ப திமுக பெரிய கட்சியா இருக்குன்னா அந்த கட்சி எதிர்த்து நீங்க அரசியல் பண்ணலாம். அப்ப இன்னொரு பெரிய கட்சி அதை பேஸ் பண்ணி நீங்க பில் பண்ணலாம். MDMK எதிர்த்து அரசியல் பண்ணி என்ன பண்ண போறீங்க? அதுவே ரொம்ப சின்ன கட்சி. டிஎம்கேவே அரசியல் பண்ணாம தான் இருக்கு. அதை எடுத்து என்ன அரசியல்? ஆமா, MDMK தூண்டு இருக்க கட்சி, சின்ன கட்சி. திமுக சீட் கொடுக்கலன்னா ஒரு சீட் ஜெயிக்க முடியாது அவங்களால. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை எதிர்த்து நீங்க அரசியல் பண்றீங்கன்னா உங்க அரசியல் என்னன்னு எனக்கு புரியல. திமுக கொடுத்தும் ஜெயிக்க முடியல. ஆமா, மல்லை சத்யா தோத்து போனார்ல போன தடவை. ஸோ அப்ப உங்களுக்கு என்ன மோட்டிவேஷன்? இப்ப நீங்க ஒரு அரசியல் பேசுறீங்க, பப்ளிக் ஸ்பேஸ்ல இருக்கீங்க. இப்ப நம்ம இதெல்லாம் பேசுறோம்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கு, ரைட்? சொசைட்டில ஒரு மாற்றம் வரணும்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கலாம். பட் நீங்க பேசக்கூடிய அரசியலோட நோக்கம் என்ன? வைகோ எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கீங்க, MDMK எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதனால என்ன பிரயோஜனம்? என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்றீங்க? அந்த கட்சியை நீங்க வீழ்த்த வேண்டாம் சார். அந்த கட்சி ஆட்டோமேட்டிக்கா வீழ்ந்துச்சு, அது ஏற்கனவே வீழ்ந்துதான் இருக்கு. நாளைக்கு இன்னும் மோசம் தான் ஆக போகுது. அடுத்தது நாளைக்கு வைகோ அவர்களோட மகன் வந்தாருன்னா இன்னும் வீக் தான் ஆகும். ஏன்னா வைகோ அவர்கள் ஒரு நேச்சுரல் லீடர், கரிஸ்மேட்டிக்கான லீடர். அவரோட பையன் அந்த மாதிரியான லீடர்லாம் கிடையாது. ஸோ நீங்க போய் அந்த கட்சியை அட்டாக் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. அதை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன ட்ரை பண்றீங்க நீங்க? உங்களோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக, ரைட், நம்மளை வெளியேற்றிட்டாங்க, நம்ம அவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றீங்களா? அப்படி நீங்க முயற்சி பண்றீங்கன்னா அதுல எனக்கு என்ன வேலை?
அது உன் பிரச்சனை. அப்ப தொண்டர்களுக்கு என்ன வேலை? ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதனால இது ஒன்றும் நமக்கு புரியல. இந்த மாதிரி பண்றதுல அவங்க யார் ஆப்ரேட் பண்றாங்கன்றத பார்க்கறத விட அதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை இந்த பாலிடிக்ஸ்ல. நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.